வந்துச்சா. அப்ப அந்த முயலை பார்த்த உடனே அதை வேட்டையாடி சாப்பிடலான்னு பார்த்துச்சா. அப்புறம் அது வேட்டையாட போச்சா. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய் வேட்டையாடும் போது அந்த முயல் ஓடி போச்சா தனியா. அப்புறம் ஒரு அணில பார்த்துச்சா. அப்புறம் ஒரு மரத்துக்கிட்ட அணில பார்த்துச்சா. அந்த அணில வேட்டையாடலான்னு பார்த்தா மரத்திலேயே மண்டை முட்டி அணில் மேல ஓடி போயிடுச்சா. மரத்து மேல தூரம் போச்சா. யாரையுமே தின்ன முடியல. 2 பேரும் விவசாயி போயிட்டாங்கன்னு. அப்ப ஒரு குகை தெரிஞ்சிச்சா. அந்த குகைக்குள்ள போய் பார்த்தா அந்த குகைக்குள்ள போய் பார்த்தா யார் அந்த சிங்கம் நினைச்சுச்சா. இந்த இந்த குகையோட ஓனர் வருவாரு, அப்போ நம்ம வேட்டையாடி சாப்பிட்டுருவோம் நினைச்சுச்சா. அப்ப ஆயிடுச்சு. அப்ப கரடியும் வேணாமா. அப்புறம் கரடியும் மானும் வந்துச்சா. அப்ப இது மான் வந்து பாய் நண்பா வீட்டுக்கு போ, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு. அப்ப அந்த மேன் சொல்லிச்சா, நண்பா ஒரு நிமிஷம் நில்லு, இந்த கால் வச்ச பாத்தியா யாரு தெரியல, இந்த பாத்தியான்னு சொல்லி இது கரடிட்டு சொன்னானா அந்த மானு. அவனும் ஆமா நண்பா யாருன்னு யோசி சொல்லிட்டா. அப்பா மான் ஒண்ணு யோசிச்சு சொல்லிச்சான். என்னன்னா வெளிய மான் நின்றுக்கிட்டே, என் வீடு நீ நல்லா தானே இருக்க, எனக்கு என்ன உடம்பு சரியில்லையா, நல்லா இருக்கேல சொல்லிச்சா. அப்ப அது சொல்லிச்சா, அந்த சிங்கம் சொல்லிச்சா, ஆமா எனக்கு ஒண்ணு நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிச்சா அந்த சிங்கம். அதனால இது மான் வந்து இது சிங்கனோட குரல் இது கண்டுபிடிச்சிச்சா. அப்ப இது எப்படி பேசுவோம் யோசிச்சு பேசணும். அதே இந்த கதையோட கட்டி 2 கடை வரும். 2 கடை வீடு எப்படி பேசும். அது இது மாடு வீட்டுக்கு போயிடுச்சா கரடி வந்து. அப்ப சிங்கம் வந்து வெளியே வந்து பார்த்தா அவனை காணாம. என்னடா யாருமே கிடைக்கல, சாப்பிட பசியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சா. அதுல என்ன ஒரு கடை செடிக்கிட்டு பட்டைய பூச்சியா பிடிச்சிச்சு. ஒரு குரங்கும் முதலையும் ஃப்ரெண்டா இருந்துச்சா. அப்ப ஒரு ஈச்ச மரத்துக்கிட்ட எப்பயுமே அந்த குரங்கு உட்காந்து இருக்க மாட்டேன். அங்க இருக்குமா அங்கே இருக்குமா. புதுசா அந்த குரங்குக்கு அணில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்துச்சா. இந்த அணில் வந்து அந்த குரங்கிட்ட எப்ப பார்த்தாலும் என்ன முதல்ல ஒரு நாள் ஒண்ணு கடிச்சு தின்னு நீ அந்த ஆக்கா போட்டுன்னு சொல்லிட்டே இருந்துச்சா. போடாம தினமும் அந்த முதல வந்து இது அந்த பாறையை விட்டு வெளியே வந்து தினமும் அந்த ஈச்ச மரத்து பழத்தெல்லாம் புடுங்கி போடலாம் குரங்கு. ஒரு நாளே இது அந்த முதல வந்துச்சா லேட்டா. அப்ப அந்த முதல வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போச்சு அந்த ஈச்ச பழத்தை. அப்ப அவங்க மனைவிக்கு ஏறிக்கோன்னு கேட்டா.
மலையில ஏறிச்சான். போதும் ஒரு வாக்கியம் சொல்லு. அதை எப்படி வேணாமா ஒண்ணும் நீ பேசிக்கிட்டே இருந்தா கொஞ்சம்